எழுதி எடுத்துக்கலாம். சீ பொறுக்கி. ஐயோ என்னங்க கல்யாணம் பண்ணுவேன் கல்யாணம் பண்ணுவேன் நாசமா பண்ணுவேன் கேளுடா வந்த போடாடா போடா. ஏன் அலற? பிடிக்கலையா? என்ன பிடிக்கலையா? ஏன் எல்லாரும் என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏய் 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 உனக்கு சகவாசம் வச்சுக்க வேற ஆளே கிடைக்கல. சகவாசம் வச்சுக்க வேற ஆளே கிடைக்கலையா? இந்த கேள்வியை நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மா என்ன கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. புரியல? என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் வேற யாரும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க காட்டுறேன். இவன் பேர் கல்யாண சுந்தரம். இவனை மாதிரி ஒரு சோம்பேறிய இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. இப்ப புரிஞ்சிருக்குமே, இவன் தான் அந்த வாழைப்பழ சோம்பேறி. இவன் பேர் கனக சபாபதி. நாம சொன்னா அவனு புரிஞ்சுப்பான். இப்ப பாருங்க. டேய் கனகா, குண்டால இட்லி இருக்கு, கேரியர்ல வச்சு எடுத்துட்டு போடா. டேய் என் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, உன் கூட டபுள் சொல்லிட்டுமா? போய் சொல்லாத. இல்லையே, சைக்கிள் எப்பறம் பஞ்சர் ஆகும்? டயர் தானே பஞ்சர் ஆகும். இவன் தான் வெங்கி. எங்க வுல்ஃப் பேக்ல இவனும் ஒருத்தன். மத்தவங்களை பார்த்து இவன் பயப்படுவான், இவன் பயத்தை பார்த்து மத்தவங்க பயப்படுவாங்க. அதான் இவன் ஸ்பெஷாலிட்டி. பாடி 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 பாடி. இது யாருன்னு பாக்குறீங்களா? இவ்வளவு பில்டப் கொடுக்கும்போதே தெரியல, இது நான் தான். இது அன்னைக்கு ஏற்பட்ட தழும்பு தான். ஆனா அன்னைக்கு இங்க வலிச்சதை விட இங்க வலிச்சது தான் அதிகம். இதோ போறானே, இவன் பேர் தான் பட்டாபி. எங்க போறான்னு பாக்குறீங்களா? அவன் வீட்டுல இருந்து கிளம்புனது ஸ்கூலுக்கு தான். ஆனா அதை மறந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்கான். அவ்வளோ ஷார்ப்பு. டேய் பட்டாபி, எங்கடா போயிட்டு இருக்க? உள்ள வாடா. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல நல்லது நடந்ததை விட கெட்டது நடந்தது தான் அதிகம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கெட்டது. 39 ஃபெயில். பிடி. டேய் ஏன்டா இதுக்கு போய் அழுற? ஒரு மார்க்ல ஃபெயில் ஆயிட்டேன்டா. எப்படிதான் எங்க அப்பா கிட்ட காட்டுறது? கவலைப்படாதடா, எல்லாரும் 39 தான், நோ ப்ராப்ளம். இப்ப பாரு, நான் பாஸ் ஆகி காட்டுறேன். சார் என்ன டோட்டல் மிஸ்டேக் சார். டோட்டல் மிஸ்டேக்கா? 10, 29, 32, 49 பாஸ் ஆகிட்டியா? இந்த அப்படி அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். மன்னிச்சுக்கப்பா. நீ வேணா ஒரு அடி அடிச்சுக்க. சார் இந்த அடி பரவாயில்ல, அடி. தப்பு செஞ்ச யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். போ. நான் பாஸ் ஆயிட்டேனே. எங்களுக்கு பாஸ் ஆக தெரியாதா? இப்ப பாரு. போடா ரெடி வாங்க மாட்டிக்க போறோம். ரெடி கணக்கு சார், டோட்டல் மிஸ்டேக் சார். உனக்கும் டோட்டல் மிஸ்டேக்கா? 25, 32, 85, 103. என்ன 129 வருது? சார் கை நீட்டு. திருட்டுத்தனம். பொய். உடம்பு பூரா பொய். பித்தளை. இந்த வயசுல பித்தளை. என்னையே ஏமாத்துறியா? பண்ணுறியா? டேய். வா நீ. உனக்கும் டோட்டல் மிஸ்டேக்கா? 100, 200, 540, 750, 1029. போதுமா? ஓசிஸ் மார்க்
ஏன் மொத்த பேர்களும் பேட். டேய் இவங்க கூட சேர்ந்து உள்ள வாங்க. வா சீக்கிரம் வா. என்னடா ப்ளூ இங்க் கலர் திருத்திருக்க? ரெட் பேனா கேட்டா வாசு தர மாட்டான் சார். அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். மன்னிச்சுக்கப்பா, நீ வேணா ஒரு அடி அடிச்சுக்க. இவ தான் காயத்ரி, என்னோட ஃபர்ஸ்ட் லவ். காதலுக்கு மரியாதை படம் பார்த்துட்டு கண்ணாலியா லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்வீட் மெமரிஸ். அப்போ திடீர்னு ஒரு நாள் உட்காருங்க. வணக்கம் சார். டீச்சர். வாசுதேவா, உன் பையெல்லாம் எடுத்துட்டு ஏ செக்ஷன் போ. ஒன்னா இருந்த 4 மாட்டை பிரிச்ச சிங்கம் மாதிரி தமிழ் சார் எங்க 4 பேரையும் ஆளுக்கு ஒரு செக்ஷன்ல பிரிச்சு போட்டாரு. டேய் பட்டாபிராமா, நீ ஏன் எந்திரிக்கிற? உட்காரு, உன் கிளாஸ் இதுதான். என்னதான் அன்னைக்கு எங்க எல்லாருக்கும் சோகமா இருந்தாலும் எனக்கு மட்டும் சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா என் கிளாஸ்ல காயத்ரி இருந்தா. இவர் தான் சீனு அண்ணா. எங்க எல்லாருக்கும் இவர் தான் ரோல் மாடல். இவரை மாதிரியே முடி வெட்டிக்கிறதும் ட்ரெஸ் பண்ணிக்கிறதும்னு ஃப்ரெண்ட்ஷிப் கூட எப்படி இருக்கணும்னு இவரை பார்த்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஏன்னா தளபதி ரஜினி, நட்புக்காக சரத்குமார், நாடோடிகள் சசிகுமாருக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்ன வேணா செய்கிறவர் இவர் ஒருத்தர் தான். அதனால எங்களுக்குள்ள யார் சீனுவன்னான்னு நிறைய தடவை சண்டை வந்திருக்கு. எல்லா கதையிலையும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஆனா இந்த கதையில ட்விஸ்ட் சீனுவன்னா வாயில இருந்துச்சு. என்ன சீனு, தாடியும் கீடியுமா மலைக்கு எங்கேயும் போறியா? அட போங்கண்ணே, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. என்னாச்சு சீனு, இதா லவ் ஃபெயிலியரா? ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர். ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியரா அப்படின்னா? அட ஆமாண்ணே, நான் பசங்கள்லாம் ஜாலியாக சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ அவன் கல்யாணமாகி குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகிட்டான். இப்போ நான் மட்டும் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். நீயும் காலகாலத்தில் கல்யாணம் முடிச்சுக்கிற வேண்டியதானே? கல்யாணம்லாம் வேஸ்ட்டுண்ணே, ஃப்ரெண்ட்ஷிப் தானே பெஸ்ட்டு. லைஃப் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுண்ணே. அவர் சும்மா வாய் ஃப்ரீயாக இருந்ததுன்னு சொன்ன விஷயத்த இவனுங்க ஜூம் லென்ஸ் போட்டு பார்த்துட்டானுங்க. லைஃப் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுண்ணே. கல்யாணத்துக்கு முன்னாடி நானே தெரிஞ்சான் ஒருத்தி வந்தா. ஏண்டா நம்மளுக்கும் கல்யாணம், நம்மளும் இப்படி தான் பிரிஞ்சிருவோமாடா? அப்படிதான் போல இருக்குடா. அப்ப நாமளும் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுடா. ஆமாண்டா. அப்ப எல்லாரும் சத்தியம் பண்ணுங்கடா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டானே. சத்தியம்டா. சத்தியம்டா. வாசு சத்தியம் பண்றா. டேய் இந்த கையில எனக்கு புண்ணு இருக்குடா. பரவாயில்ல, அந்த கையை வை. தாயி, உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறோம். மகனே அர்ஜுனா, இவ்வயதில் எனக்கு எதற்கப்பா பரிசு? எப்போதும் போல் நீங்கள் ஐவரும் அதை சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். தாயி, நாங்கள் கொண்டு வந்திருப்பதை பார்த்த பின் உங்களுக்குள் எதற்காகவும் பிரிவினை வராமல் இருக்க நீங்கள் ஐவரும் அனைத்தையும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது தாயின் ஆணை. நம்ம 5 பேர் 5 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு தானே பிரிஞ்சிருவோம். 5 பேர் ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா? டேய் அதெல்லாம் சரி வராதுடா. டேய் சூப்பர் ஐடியாடா. தேங்க்ஸ்டா. டேய் ஆனா நான் ஏற்கனவே காயத்ரின்னு ஒரு பொண்ணை லவ் பண்றேன்டா. ஐயோ, இப்போ என்னடா பண்றது? ஏய் பரவாயில்லடா, நம்ம 5 பேர் சேர்ந்து காயத்ரி கல்யாணம் பண்ணிப்போம். என் ஒண்ணு விட்ட மாமா பொண்ணு தான் அவ. சூப்பரா இருப்பா. அப்போ நாளைக்கு 5 பேரும் சேர்ந்து அவகிட்ட லவ் சொல்லிட்டு தான். டேய் அந்த பொண்ணு வேணாம்டா, வேற ஏதாவது பொண்ணு தான் பார்க்கலாம்டா. அதெல்லாம் முடியாது. நாளைக்கே போறோம், 5 ரோஸ் வாங்குறோம், அவட்ட கொடுக்குறோம், ஐ லவ் சொல்றோம், அழகா தூக்குறோம். வாங்கடா போலாம். என்ன வாசு சொல்லு. ஐ லவ் யூ காயத்ரி. வாசு என்னது இது? ரோஸ் காயத்ரி. வாசு இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏன் ரோஸ் நல்லா பாரு காயத்ரி. வாசு, நான் உன்னை எவ்வளவு நல்ல பையன் நினைச்சேன், கடைசியில இப்படி பண்ணிட்டேடா. அது இல்ல காயத்ரி, நாங்க 5 பேரை கட்டினா ஒரே பொண்ணு தான் கட்டணும் முடிவு பண்ணிருக்கோம். அதனால நாங்க 5 பேரும் ஒரே கல்யாணம் பண்ணிக்கிறோம் காயத்ரி.
லூசு பசங்களா போடி காயத்ரி காயத்ரி போற காயத்ரி போற காயத்ரி போற காயத்ரி காயத்ரி போற காயத்ரி காயத்ரி